அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் மீண்டுமாய் உங்களோடு கூட பேசுவதில் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆவில உணர்த்தப்பட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், உன் விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே நீ தளர்ந்து போக வேண்டாம். உன் விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே உனக்கு ஒரு தயக்கமும் வேண்டாம். ஆமென். நீ ஆண்டவர் சொல்வதை கேட்டதுண்டு, கர்த்தர் உன்னோடு பேசினதுண்டு, உனக்கு வாக்கு கொடுத்ததுண்டு. இதையெல்லாம் அறிந்த பின்பும் சுற்றில நிற்கிற மனிதர்களுக்காக ஒருபோதும் உன் வாக்கை சுருக்க வேண்டாம். இருக்கலாம் என்று நினைக்கிறேன், நடக்கலாம் என்று நினைக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் உங்ககிட்ட பேசுனது உண்மை, தைரியமா நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பிலாத்துவுக்கு முன்பதாக நம்முடைய அருள்நாதர் இயேசு நிற்கிற பொழுது பிலாத்து இடத்துல ஜனங்கள் பலவிதமான பொய்யான காரியங்களை இயேசு மேலே கூறுகிறார்கள். இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. பிலாத்து கேட்கிறான், இவ்வளவு சொல்றாங்களே, நீ ஒரு பதிலும் சொல்லுகிறது இல்லையா என்று சொல்லி. இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து சொல்லுகிறான், உம்மை கொல்லுவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, உம்மை விடுவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன உடனே இயேசு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிறார். என்னை கொல்லவும் முடியாது, என்னை விடுவிக்கவும் முடியாது. இதை ரெண்டையும் செய்ய வேண்டுமானால் பரத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் அவரை குற்றவாளி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கிறாங்க. உடனே அவர் வார்த்தை அப்படியே கொஞ்சம் என்ன செய்யல, அப்படியே கொஞ்சம் குறையல. உங்க வார்த்தை குறையக்கூடாது. நிற்கிற இடம் எதுவானாலும் இருக்கலாம், குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டிருக்கலாம், 1000 பொய் சாட்சிகளை சொல்லி உன்னை கொல்லும்படி தீர்மானிச்சிருக்கலாம். அதுக்கான விசுவாசத்தை அறிக்கை செய்வதை தளர்ந்து போகாதீங்க, இன்னும் வீரியமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பிலாத்து நடுங்குகிறார். அவன் பம்மல. இயேசு சில பிலாத்துக்கு முன்னாடி பம்மி போகல, அப்படின்னு சில வார்த்தை அப்படியே கொஞ்சம் குறைக்கல. அப்படி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் யோசிக்கல, தைரியமாக சொல்லுகிறார். என்ன நீ தொடணும்னா, என்ன நீ அழிக்கணும்னா உனக்கு உத்தரவு பரலோகத்திலிருந்து வரணும். ஆமென். என் பிதாவிடத்திலிருந்து வரணும். எனக்கு பிதா வாக்கு கொடுத்திருக்கிறாரே, நீ நினைச்ச உடனே கொல்ல முடியாது. ஆமென். நினைச்ச உடனே தட்டி தூக்கி போட கொசு கிடையாது. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தவன். ஆமென். அவ்வளவு சீக்கிரம் என்ன ஒண்ணு பண்ணிட முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் தயங்கவே கூடாது. நினைக்கும் உங்க வார்த்தையில் ஒரு வீரியம் இருக்கும். உங்க வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எதிரிகளுக்குள்ள பயம் வரணும். ஆமே. வார்த்தைகளை கேட்கிற பொழுதே இவன் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். இவனை தொடக்கூடாது என்கிற ஒரு அச்சம் வர வேண்டும். அல்லேலூயா. குற்றவாளி கொண்டு நிற்கிற பொழுது பிலாத்தின் மனைவி சொல்லுகிறார், அந்த மனிதனிடத்துல கவனமாய் நடந்து கொள்ளும், இந்த ராத்திரி நான் மிகுந்த பாடுபட்டேன் என்று சொல்லி. உங்க வார்த்தையில் ஒரு தைரியம், ஒரு வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறத அறிக்கை செய்வதில் தளர்வு இருக்கவே கூடாது. நீ நம்புகிறத கர்த்தர் முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென்.